ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு 2BHK ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கிறத ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போய் வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு மாலப்பட்டி போகிற லைனில் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சாஸ்திரி நகரை தாண்டி பசுமை நகர் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 50 மீட்ரு அவ்வளோதான் வரும். அந்த டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. அந்தளவுக்கு நியர்பையாக அமைஞ்ச ஒரு தரமான ஒரு வீடுங்க. இந்த வீடு 1000 சதுரடியில் 900 சதுரடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடெல்லாம் கிடையாது. வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்க நம்ம பேசி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். இந்த வீட்டோட முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 23 அடி ரோடு ஃபேஸிங் நமக்கு தாராளமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பேஸ்மெண்டத்துலேருந்து ஹைட்டு வந்து நமக்கு கொஞ்சம் கூடவே கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க்கும், இந்த 3வது வீட்டில் மட்டும் டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே நமக்கு பண்ணியிருக்காங்க. கலரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு செப்டிக் டேங்கோட அவுட்லெட் வந்து நமக்கு வெளியில் கிடச்சிருது. இதுக்கு இந்த பில்டிங் கீழேயே வந்து 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் செப்டிக் டேங்க் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டர் வெளியில் வர்றதுக்கு மீனிக்க பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸே இல்லாத அளவுக்கு. அதுவும் CNC கட் கொடுத்து கோல்டு அண்டு பிளாக் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16:8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. அதே போல் ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நீட்டாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்கே ஃபெசிலிட்டியோட அதுக்கு பக்கத்துலேயே வந்து EB ப்ரொவிஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் நமக்கு போர்வெல் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 550 அடியில் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்காஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீட்டோட ராஜநாளை தான். 5:7ங்கிற சைஸில் பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் வந்து இன்னும் ஃபிட் பண்ணல. டோர் வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சு, இன்னும் வார்னிஷ் மட்டும்தான் அடிக்கணும். ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ் ஃபினிஷட் வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. ரூஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நீட்டாக சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதே போல் இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க இந்த லிவிங் ஹாலில் 4:3 அப்படிங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து குமுளில் வந்து ரெடி பண்ணி ஜன்னல் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே வந்து குமுளில் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் ஏரியா. இது வந்து அக்னிமலையில் தான் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட்டில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனோட வெஸ்ட்டு வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழே வந்து செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு. ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், நமக்கு போதுமான அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக கிடச்சிருக்கு. 12:8 அப்படிங்கிற சைஸில் நமக்கு அது கிச்சன் ஏரியா கிடச்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16:9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு AC ப்ரொவிஷன் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது வந்து இந்தியன் டைப் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கூட பாத்ரூமுக்கு தேவையான ஹீட்டர் பாயிண்ட்டு, ஷவரு அப்படின்னு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி
அழகாகவே பிளான் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே கட் போஸ்ட்டு கிடையாது, எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான். அதே போல் இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே வந்து நமக்கு டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க ப்ரொவேஷனோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமும் சைடில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கபோர்டு ஒர்க்கு மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கிடச்சிரும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 12:8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மாரிக்கு ஃபெசிலிட்டியோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது வந்து வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தோம்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இங்கிட்டு ஒரு சதுரடியோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயில இருந்து 1800 வரைக்கும் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. பில்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2200 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கனாலே தெரியும். இன்றைக்கி நார்மலாக போர் போட்டோம்னாலும் கூட நமக்கு 1 லட்ச ரூபா தனியாகவே வந்துடுது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்டில் கரெக்டான இதில் தான் சொல்லியிருக்காங்க. ரேட்டு வந்து பிரச்சனை இல்லைங்க. நம்ம சேனலை பார்த்து வாங்குகிற அத்தனை பேருக்குமே நாங்கள் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் குறைச்சி தான் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் நமக்கு லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடு திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனுக்கு நியர்பையாக வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோ பார்த்தா அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி, வணக்கம்.